நிலக்கரி துறையில இம்போர்ட் பண்ணி எத்தனை ஆயிரம் கோடி ஊழல்ங்கிறத கூடிய சீக்கிரத்தில் அந்த அமைச்சர் கூடிய சீக்கிரம் டெலிவரி பண்ண போறாரு. அப்ப சரி செய்யக்கூடிய டைம் வேணும். இதுதான் பொதுமக்கள் கிட்ட நம்ம வந்து வேண்டி கேட்டுக்கிறது. எல்லா பார்ட்ஸையும் டூப்ளிகேட்டா வாங்கி வச்சிருக்காங்க. நிலக்கரியில ஊழல், வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. 1,00,000 பேர் இருந்தா 50,000 பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இந்த வாரம் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான எல்லா பணிகளும் மின்துறை அமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு. 18 மணி நேரம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உழைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் டெய்லி ரிவ்யூ மீட்டிங் போட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு முதலமைச்சர். இவரை பார்த்து சட்டசபையில சொல்றாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. சட்டசபையோட மரபு தெரியுமா இல்லையான்னு தெரியல திமுக காரங்களுக்கு. அதை நான் பதிவு பண்றேன், ஊடகத்துக்கு பதிவு பண்றேன். கவர்னருடைய பேச்சு எங்க எப்படி இருக்கும்னா, மாநில அரசுடைய கொள்கையை வந்து சொல்லக்கூடிய பேச்சா இருக்கும். 54 பேஜ்ல மாநில அரசுடைய கொள்கையில சொல்லுவோம். நாங்கள் நீட்டை எதுக்குறோம், இருமொழி கொள்கையை பத்தி பேசுறோம், முக்கியமான கொள்கைகளை பத்தி பேசுவோம். அதுல மேனிபெஸ்டோ சொல்றதுலாம் ஏன் வரல? மானிய கோரிக்கையில தான் வரும். தலைவருடைய 110 அறிக்கையில வரும். எப்ப எதை செய்யணும் தலைவர் வந்து பேசுவார். அப்ப அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? அடுத்தது ஆளுநர் பேசி முடிச்ச உடனே அந்தந்த அடுத்த கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. அந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது ஏதாவது தவறான ஒரு பாலிசியை பத்தி பேசினாலோ இல்ல எங்க கட்சி தலைமையை பத்தி பேசினாலோ உடனடியாக அமைச்சர் இருக்கவங்க நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. டெக்னிக்கலி அந்தந்த கட்சி தலைவர்கள் கவர்னருடைய உரைக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க கரெக்டா பேசி முடிச்சிட்டாங்கன்னா யாரும் பேச போறது இல்ல. அப்ப கவர்னர் உரைக்கு பதில் கொடுக்கும் பொழுது திமுக காரங்க எங்களுடைய தலைவரையும் எங்களுடைய கொள்கையும் கேள்வி கேட்கிற மாதிரி போனா எந்திரிச்சு நாங்க பதில் சொல்றோம். எது உண்மைன்னு நாங்க பதில் சொல்றோம். அது அவை குறிப்புல இடம்பெறுது. இது பேசி முடிச்ச உடனே யாரு பேச போறா? எதிர்கட்சி தலைவர் பேசுவார். எதிர்கட்சி தலைவர் பேசின உடனே முடிவாக முதலமைச்சர் அதுக்கு பதில் கொடுப்பார். இதுதான நடைமுறை. ஆனா வெளியே ஊடகத்துல போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்க? இன்னும் ஒரு 100 வாடகை வாய்கள் டிவில உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே, இன்னும் திமுக ஆட்சியில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சட்டசபையில முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு புரியல. மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து முதலில் பேசியது எங்களுடைய தலைவர் பேசினாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட சேர்க்க சொன்னாரு. அதையும் உடனடியாக சட்டசபையில எந்திரிச்சு சேர்த்துட்டேன்னு சொன்னார். எதிர்கட்சி தலைவர்களுடைய கோரிக்கை கூட உடனே நிறைவேற்றினார் எங்க தலைவர். அப்ப இவங்க எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஃபைனல் டேல பேச போறார். இத புரியாம நேத்து அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு சட்டசபையில அப்படின்னு ஒரு வெளியே போய் விமர்சனம். அவங்களுக்கு எல்லா சட்டங்களும் தெரியும். ஏதாவது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பறக்கணும்ல, பரப்பிட்டே இருக்கணும். அதுக்குதான் நம்ம சொன்னோம், அவருக்கு எப்ப பிரச்சாரம் பண்ணணும், எப்ப பேசணும், எப்ப உண்மையை சொல்லணும் எல்லாம் அவருக்கு தெரியும். மக்கள் அவரோட நேரடியா தொடர்புல இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.